தனியார் தமிழ் தொலைக்காட்சியான சன் டிவில ஒளிபரப்பான சந்திரகுமாரிங்கிற சீரியல்ல ருத்ராங்கிற கேரக்டர்ல நடிச்சு மக்களின் கவனத்தை ஈர்த்தவங்க தான் நடிகை சம்யுக்தா. இவங்க பிக் பாஸ் சீசன் 4ல கண்டஸ்டன்டாவும் இருந்ததுனால தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரியில இன்னும் பூம் ஆகி முன்னணி நடிகர்களான விஜய் சேதுபதி படங்கள்ல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறப்போ இவங்களுடைய கணவர் யார் அப்படின்னு மக்கள் கிட்ட நிறையவே கேள்விகள் இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் சம்யுக்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ ஒண்ணுல தன்னோட பர்சனல் லைஃபை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பேண்டமிக் டைம்ல தான் என்னுடைய ஹஸ்பண்ட் துபாயில வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்பவே உடைச்சிட்டேன். இப்ப அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி கடந்த பிப்ரவரி மாதத்துல அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னு தன்னோட ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருந்தாங்க சம்யுக்தா. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் சம்யுக்தா இந்திய முன்னாள் கிரிக்கெட்டரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துடைய மகனான அனிருத்தாவை காதலிச்சுட்டே இருக்கிறதாகவும் 2 பேரும் சீக்கிரமே திருமணம் செஞ்சுக்க போறதாகவும் சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. கிரிக்கெட்டர் சீகாவுடைய மகன் அனிருத்தா ஆர்த்திங்கிறவங்கள 2012ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2019ல விவாகரத்தும் ஆயிருக்கு. சம்யுக்தா பத்தியும் அனிருத்தா பத்தியும் இப்படி வதந்திகள் பரவிட்டு இருக்கிற இந்த நிலையில ஆக்ட்ரஸ் சம்யுக்தா இதை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அனிருத்தா கூட இருக்கிற பல புகைப்படங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்குமே பொதுமக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு வராங்க.